நீங்க புதுசா வீடு கட்ட போறீங்கன்னா இதுல எவ்வளவு காசை சேமிக்கலான்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க பார்க்கலாம். எக்ஸ்டர்னல் லுக்குக்கு காசு செலவு பண்றதுக்கு பதிலா ஸ்ட்ராங்கா ஃபவுண்டேஷன்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆன அப்புறம் டிசைன் சேஞ்ச் பண்ணா செலவு டபுள் ஆகும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே உங்களோட பிளான் டிசைன் என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களோட ஏரியால அவைலபிளா கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணுனா டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டை சேவ் பண்ணலாம். ஃபால் சீலிங், மாடர்ன் ஆர்ச்சஸ், அன்னெசரி காலம்ஸ் போகாம சிம்பிளா ஸ்டைலிஷா பண்ணீங்கனாலே அஃபோர்டபுளா இருக்கும். கஸ்டமைஸ்டு டோர், விண்டோஸ்னு போனீங்கன்னா உங்களுக்கு லேபர் காஸ்ட்டும் அதுல வர வேஸ்டேஜும் அதிகமாகும். இதுக்கு நீங்க ஸ்டாண்டர்ட் சைஸ் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்க்கு போகலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது நீங்க வால் பொசிஷனையோ ஆர் ரூம் சைஸை நீங்க மாத்தினீங்கன்னா இது கண்டிப்பா உங்களுக்கு செலவை அதிகமாக்கும். மார்பிள், கிரானைட் இதெல்லாம் ப்ரீமியம் லுக் கொடுக்கும். ஆனா இது காஸ்ட்ல 2 மடங்கு அதிகம். அதுக்கு நீங்க செராமிக் வெர்டிஃபைட் டைல்ஸ்க்கு போகலாம். நீங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல ஃபுல் மாடுலர் கிச்சன் போகாம பேசிக் செல்ஸ் மட்டும் வச்சுட்டு லேட்டரா நீங்க அப்கிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல காஸ்ட் கட்டிங் நிறையவே ஆகும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸை பார்க்க மறக்காம ஸ்கை பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.